நம்ம இன்றைக்கி இங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம கேரளாவில் இருக்கிற புல்லுமேடுக்கு தான் வந்திருக்கோம். அங்கே பார்த்தீங்கன்னா நானும் என் தம்பியும் சுற்றி காட்டுறோம் பாருங்கள். மரமா தான் காட்டு துளசி. உனக்கு சாப்பிடலாமா அது? குளிச்சா நல்லா காட்டு துளசியா? நல்லா இருக்கப்பா. நல்லா காட்டமாக இருக்கு. இது தண்ணி மரம். தண்ணி மரமா? பாட்டு மாதிரி இருக்கும், கப்பல் மாதிரி இருக்குல்ல, அது மாதிரி இருக்கு. கப்பல் விடுற மாதிரி இருக்குண்ணா. தண்ணிக்குள்ள விட்டு மலையாளி வீடு எப்படி இருக்குது பாருங்களேன். அந்த காலத்து வீடு செம்மையாக கட்டியிருக்காங்க பாருங்க. அவக்கோடா மரம் எவ்வளோ காய்ச்சி தொங்கு. அவக்கோடா எக்கச்சக்கமாக தொங்குதோட ஒரு மரத்துலையே. அது அவக்காடோ மரம். இது ஒரு பிஞ்சு. இது அவக்காடோ மரம். அது அவக்கோடா தானே. இது சப்போட்டா. சப்போட்டா மரம் நம்ம ஊர்லேயே இருக்கு. சவுண்டே வித்தியாசமாக வருது. என்னது அது? என்ன பூச்சி? சாமங்க மரமா? இதான் பிலா மரம். பிலாச்சோலை விற்கிறாங்கல்ல அது மரம். எப்படி கொத்து கொத்த தொங்குது பாருங்களேன். இதான் தம்பி வீடு பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். இது போகிற ஏலக்காய் தோட்டமா? பார்த்து போகணும், பாம்பு கிடக்கும். என்னது? கீழே காப்பி கொட்டை இருக்குல்ல? ஆமா, அது கீழே. அது ஃபுல்லாவே காப்பி கொட்டையா? கீழே காப்பி கொட்டை. காப்பி மரமா? மூங்கில். இதான் காப்பி கொட்டை மரமா? ஓ, இதான் காப்பி கொட்டை மரம். உடச்சி காட்டு. இதான் பாடம் பண்ணுவாங்களோ. எப்படி காப்பி கொட்டை மாதிரி இருக்கு? ஆமா, இதுதான் பாடம் பண்றது. இது உடஞ்சி பிடிக்கிறது. காப்பி கொட்டை. சரி, ஏலக்காவா? ஒன்று போய் ஏலக்காய். இதான் உணங்குவாங்களோ? இதை எப்படி பாடம் பண்ணுவாங்க? களி உணர்ந்து வச்சு அப்புறம் பாக்கெட் ஆகி வரும். இதே மாதிரி பழக்கணும். சரி சரி. ஏலக்காய் விதை. காட்டமாக இருக்கு. சாக்லேட் இது பண்ணுறது. கொக்கோ மரம். சாக்லேட் மேலே காய்ச்சி கிடக்கு பாருங்க. செம கிலோமீட்டருங்க.
இங்கே வர என்னது? இதுவும் சாக்லேட் காய் கொக்கோ. கொக்கோ காயா இதுதான்? இது உள்ள உடச்சிட்டு இதுக்குள்ள இருக்கிற கொட்டையை காய போடணுமா? காய போட்டு பொடிச்சு ம் சாக்லேட் பண்ணுறது. இது சாப்பிடலாமா? இனிக்கும். இதுதான் இவ்வளோ கொட்டை கொக்கோ காய விடுது. இதில் சாக்லேட் பண்ணுறேன். கொஞ்சம் கசக்குது. உள்ள அப்படி கொட்டையை திங்க விடாது. வெளியே இருக்கிற இது வெள்ளை கலர் இருக்குல்ல, அதை கட்டியும் கடிச்சிட்டீங்க. நல்லா பழுதிருக்கு. இது என்ன மரம்? மிளகு. மிளகு மிளகு செடியா கொடி மாதிரி? மிளகு கொடி. மிளகு காணா. மிளகு போயிருக்க சீசன்ல வர்றோம். இது பூரா மிளகு. எவ்வளோ பெருசு? இதுதான் கொடி மாதிரி போதுடா மிளகு மரங்க. மிளகு ஆனால் வெத்தலை கிடையாது. வெத்தலை கொடி மாதிரி தான் போகுது மிளகு. இது பூரா மிளகு தான். ஏன் எப்படி இருக்கும்? காட்டமாக இருக்குமா? இலையே காட்டமாக இருக்குமா? மிளகோட காட்டமாக இருக்கும். இதான் மிளகோ? இது நல்லா கருப்பு கலர் பழுக்கும். பழுத்து உணக வச்சு எடுக்கிறது. இது மிளகு. இது பூராமே மிளகு தான். வேற பூரா மிளகு. எவ்வளோ பெருசு கொடி மாதிரி போதுவா? அந்த உள்ள இருக்கு கிணறா? செம காட்டம் மிளகு. இவ்வளோ தண்ணி இருக்கு போல லைட்டா. ஆள் இருக்குமோ? ஆள் இல்லாத மாதிரி தெரியுது. உள்ள 10 ஆளா இருக்கு. ரிங்கா இருக்கு உள்ள. ஓ அது தேக்கு மரமா? செம்பருத்தி ஃபுல்லா வேலையில பூரா செம்பருத்தியா தான் வச்சிருக்காங்க. ஏன்? இந்த வேலி பூராமே செம்பருத்தி தான் இருக்கு ஃபுல்லா. வேலிக்கு வந்து இதான் யூஸ் பண்ணுவாங்க. வலியில விடாம அப்படியே